ஹாய். ஹாய் வா. என்ன பேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க? கிளம்ப ரெடி ஆயிட்டியா? தோ கிளம்ப போகிறேன், கிளம்பிட்டேன், எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். உனக்கு பிரச்சனையே இல்லை ரிஷி. 6 மாதத்துக்கு ஒரு டைம் உள்ளூருக்கு வர, ஜாலியாக திருவிழா கொண்டாடுற, திரும்பவும் கிளம்பிடுற. ஜாலியாவா? 6 மாதத்துக்கு ஒரு டைமா? ரிஷி, நானும் வீட்டில் கேட்டிருக்கேன் உன் கூட வேலைக்கு வரேன்னு. என்னைய வேலைக்கு கூப்பிட்டு போறியா? ஏய் நீயா? நீ எல்லாம் வேண்டாம், நீ இங்கே இரு. வர்றேன், நல்லா வேலை செய்வேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட்டிகிட்டு போ. வேலையெல்லாம் அங்கே கஷ்டம், வேண்டாம், நீ இங்கேயே வேலை இருந்தா பாரு. நான் கிளம்புறேன். எங்கே நம்ம முன்னுக்கு போயிடுவோமோன்றனால கூப்பிட்டு போக மாட்டேங்கிறான். என்னதான் பண்ணுறது? சொந்தக்காரங்களாக இருந்தாலும் இப்படி தான் நினைப்பாங்க போல். முடிச்ச வரைக்கும் இங்கேயே வேலையை பார்ப்போம் நம்ம. நம்ம தான் ஊர் விட்டு ஊர் போய் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இவளாவது சொந்தம் பந்தம் அம்மா அப்பா எல்லோரும் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கட்டும். இவளையும் நம்ம கூப்பிட்டு போய் அவள் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம். இங்கே இருந்தாலாச்சும் ஜாலியாக இருப்பாள். நம்மளை மாதிரி இவளும் என் கஷ்டப்படணும், ஹாப்பியாக இருக்கட்டும். வெளியூருக்கு போயிருந்தா ஜாலியாக சந்தோஷமாக இருந்திருக்கலாம். எவ்வளோ நாள் ஜாலியாக வந்துட்டு போயிருந்துருக்கலாம். சொந்த ஊரில் இருந்திருந்தா கூட அப்பா அம்மா எல்லாரும் கூடயும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். போகிறதுக்கு மனசே இல்லை. என்னதான் வெளியூரில் போய் சம்பாதிச்சாலும் உள்ளூரில் இருக்கிற சந்தோஷம் கிடைக்காது. சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, வெளியூர் லாபமும் சரி உள்ளூர் நஷ்டமும் சரின்னு.